listen பண்ணுங்க. So area related to circles ல உங்களுக்கு MCQs previous year board exam questionsல 1 marksல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். So first question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. So what is the area of a semicircle of diameter d அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, so area of a semicircle கேட்கிறாங்க. ஓகே, அது diameter d ன்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல நமக்கு area of a circle ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். So area of a circle ஓட ஃபார்முலா pi r square. இப்ப area of a semicircle அதுல பாதி அப்படி. So area of a semicircle equal to pi r square divided by 2. ஓகே, சோ இப்ப டயாமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு என்னது? சோ இதுதான் டயாமீட்டர். சோ இந்த டயாமீட்டர்ல பாதி தான் உங்களுக்கு என்னது? சோ ரேடியஸ். சோ டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ். ஓகே, அப்ப r ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? சோ d/2 the whole square. சோ அப்போ pi into r d/2 the whole square divided by 2. சோ அப்ப என்ன வந்துடும் உங்களுக்கு? சோ pi d square divided by 2 square. 2 square denominator கொண்டு. 2 square 4 into 2. Okay, so அப்ப ஆன்சர் என்ன வந்துரும் உங்களுக்கு? pi d square divided by 8. Pi d square divided by 8 தான். Option C தான் உங்களுக்கு ஆன்சர். Okay, 2023 ல இந்த क्वेश्चन MCQ கேட்டிருக்காங்க. புரியுதா பாருங்க. செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The circumference of two circles are in the ratio 4:5. So what is the ratio of the radii அப்படின்னு கேட்டாங்க. ரேடியஸ்னா ரேடியை அப்படின்றது ரேடியஸோட ப்ளூரல் தான் ரேடியை அப்படின்னு. Okay, so circumference of a two circles. So circumference of a two circles are in the ratio 4:5 சொல்றாங்க. So அப்ப 2 pi r1 divided by 2 pi r2 equal to 4/5. Okay, so இப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 pi cancel. So radii என்னும் போது r1 is to r2 is equal to 4:5 தான். ஓகே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கரெக்டா தெரியணும். சர்க்கம்பரன்ஸோட ஃபார்முலா கரெக்டா தெரியணும், வேற ஒன்றும் இல்ல தெரிய வேண்டியது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எழுதிடுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் தப்பா வந்துடும். இதே ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா pi r ஸ்கொயர் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 16/25 வந்துடும். ஸோ சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா 2 pi r. ஸோ அந்த ஃபார்முலா கரெக்டா எழுதி 2 pi கேன்சல் பண்ணிட்டு r1/r2 is equal to 4/5. ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா பாருங்க செகண்ட் கொஸ்டின். Okay, so next third question பாருங்க. So a circle with radius 6 cm is shown below. The area of a shaded region in the circle. So இப்ப இந்த இடத்துல shaded region in the circle இதான் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல விட்டுட்டேன். So இந்த shaded region இதான். Okay, so the area of shaded region in the circle is 5/9 of the area of a circle அப்படின்னு கொடுத்திருக்காங்க. What is the length of a circle? minor arc. So இதுதான் உங்களுக்கு minor arc. இந்த பக்கம் இருக்கிறது தான் minor arc. இதுல அவங்க லென்த் தான் கேட்கறாங்க, ஏரியா கேட்க கிடையாது. ஏன்னா ஏரியாவோட ஃபார்முலா வேற, லென்த்தோட ஃபார்முலா வேற. ஏரியாவுக்கு தான் θ/360 into pi r ஸ்கொயர். லென்த் ஆஃப் மைனர் ஆர் கேட்டாங்கன்னா θ/360 into 2 pi r தான் ஃபார்முலா. ஓகே, பட் இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல கண்டிஷன் எடுத்து கிளியரா எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? The area of a shaded region in the circle is 5/9 of the area of a circle. Okay, so area of a shaded region. So area of a shaded region அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, area of a sector. That means in the major sector தான் area of a shaded region. So area of a sector. So area of sector equal to 5/9. So 5/9 into area of circle. Okay, so area of a sector ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும். So θ/360 into pi r square equal to 5/9 into area of a circle. So area of a circle ஓட ஃபார்முலா pi r square. So இப்போ ஆட்டோமேட்டிக்கா pi r square கேன்சல் ஆயிடும். இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணும்? θ ஃபைண்ட் பண்ணும். So θ is equal to 5/9 360 டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். So 9 கேன்சல் பண்ணா 40. So அப்ப θ is equal to 5 into 40. So 200 degree. Okay, so θ ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? So 200 degree.
இப்ப தீட்டா ஈக்குவல் டு 200 டிகிரி அப்படின்றது நம்ம எந்த ரீஜன் கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா? ஷேடட் ரீஜனுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க கேட்கறது என்ன கேக்குறாங்க பாருங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் மைனர் ஆர்க் தான் கேக்குறாங்க. மைனர் ஆர்க்னா அவங்க கேட்கறது வந்து இந்த லென்த் தான் கேக்குறாங்க. போட்டிருக்கு பாத்தீங்களா, இதோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஏரியா கேட்கல, லென்த் கேக்குறாங்க. ஓகே, அப்ப நம்ம இதோட லென்த் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த மைனர் ஆர்க்கோட டீட்டா என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப மைனர் ஆர்க்கோட டீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு டோட்டல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அப்ப டோட்டல் சர்க்கிள் 360 டிகிரினா இப்போ மேஜர் ஆர்க்கோட டீட்டாவோட வேல்யூ நம்ம 200ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப முதல்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? மைனர் ஆர்க்கோட ஆங்கிள் என்னன்னு முதல்ல ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் மைனர் ஆர்க் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? ஸோ டோட்டல் வந்து 360 மைனஸ் 200 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 160 டிகிரி. இப்ப இது நீங்க கண்டுபிடிச்சிருந்தா இதை வச்சுதான் லென்த் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ லென்த் ஆஃப் மைனர் ஆர்க். So length of minor arc equal to, okay, so formula என்னது உங்களுக்கு? theta by 360 into 2 pi r. So theta ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? 160 divided by 360 into 2 pi r. So 2 into 22 by 7. So radius உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. radius சேம் அதே 6 cm தான். So radius என்ன வந்துரும்? 6 வந்துரும். So இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? 1 6 are 6, 6 6 are 36. ஓகே, 1 2s are 2, 3 2s are 6. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே பையில தான் இருக்கு. அப்ப நம்ம எதுவும் இந்த பைக்கு வேற 22/7 சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல, இதை பைனே வச்சுக்கோம். அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. இங்க 16 இருக்கு, இங்க பை இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் 16 பை டிவைடட் பை 3. ஸோ அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 16 பை டிவைடட் பை 3 சென்டிமீட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த எம்சிக்கு போடும்போது மட்டும் கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா இப்ப இதே இடத்துல இந்த இடத்துல நீங்க மைனர் ஆர்க்கு பதிலா மேஜர் ஆர்க் 200 வச்சு போட்டாலும் இங்க இருக்கிற ஆன்சர் ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பா வரும். அதனால நீங்க மிஸ்டேக் பண்ணி போடுற ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். தட் மீன்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி போடுற ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா நம்ம என்ன ஸ்டெப் கேட்டிருக்காங்க, என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்றத கரெக்டா எடுத்து போட்டீங்கன்னா தான் இந்த ஆன்சர் வரும். சில பேர் அப்ப எம்சிக்யூஸ் போட்டுருவாங்க கரெக்ட்னு நினைப்பாங்க. பட் அவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் கண்டிப்பா கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் கொஸ்டின்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதனாலதான் ஒரு சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட் கூட எம்சிக்யூஸ்ல மிஸ்டேக் பண்ணி மார்க் போகும். சரிங்களா? ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க. Okay, so question number 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. So if the perimeter of a circle is half to that of a square, then the ratio of the area of the circle to the area of a square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஆஃப் டு தட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர்ல பாதி அப்படின்னு கண்டிஷன் கொடுத்து ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் டு தி ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் கேட்கறாங்க. ஸோ அப்போ எப்படி வரும் பாருங்க, டிசைன் பண்ணுங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் 1 மார்க்ல எந்த ஸ்டெப்பும் எழுத தேவையில்ல. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்ல எழுத முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் கால்குலேஷன் பண்ணி கரெக்டா போடணும். ஏன்னா அந்த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அதான் தேவையில்ல. நமக்கு தேவை ஆப்ஷன் கரெக்டா இருந்தா மார்க். ஸோ பட் அந்த ஆப்ஷன்ன்றது ஃப்ளூக்லயும் எழுதிடக்கூடாது. அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்க ரஃப் சைட்ல கால்குலேட் பண்ணி ஆன்சர் மட்டும் நீங்க கரெக்டா எழுதாவே அவ்வளவுதான். இதுக்கு எம்சிக்யூஸ் போதும். ஏன்னா எல்லாம் நமக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும், அதனால சொல்றேன். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? ஆஃப் டு தட் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? 2 பை ஆர் ஈக்குவல் டு 1/2 into perimeter of a square. So perimeter of a square ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? 4l or 4a. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியுங்களா? ஸோ இங்க 1 2s are 2, 2 2s are 4. இங்க டினாமினேட்டர் இருக்கிற 2 கேன்சல். அப்போ பை ஆர். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் டு தி ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ ஆர் இந்த ஏ லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா ஆர் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பை. ஓகே, ஸோ இதுதான் ஆர் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பை. இப்போ கேட்டிருக்கிறது என்ன கேட்கறாங்க? ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் டு ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர்.
ஓகே. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயர் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? ஸோ ஏ ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஆர் பை ஏ, இந்த ஆர் பை ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும்? 1/πன்னு தெரியும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல பை இன்டூ ஆர் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஏன்னா இதுதான் ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ ஆர் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/π ஸ்கொயர், ஏன்னா இது ஸ்கொயர் பண்ணாதான் உங்களுக்கு வேல்யூ வரும். அப்போ 1/π ஸ்கொயர். ஸோ 1/r ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்றது எப்படி எழுதலாம்? ஸோ 1/π ஸோ பை ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு பை கேன்சல் ஆயிடும். ஸோ 1/π ஸோ பை. ஸோ 1/π. ஸோ இப்போ பையோட வேல்யூ நமக்கு 22/7. ஸோ 1/22/7 நியூமரேட்டருக்கு வரும்போது 7/22. ஓகே. அப்போ ரேஷியோ என்ன வந்துடும்? 7:22. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 7:22. இதை பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ 1 மார்க்லயோ அடிக்கடிக்கு இந்த யூனிட்ல கேட்கற மாதிரி இருந்தா இந்த கொஸ்டினை மாத்தி கேட்பாங்க. எதையோ ஒரு கேட்டுருவாங்க. 1 மார்க்லயோ 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ அந்த கான்செப்ட் கேட்டுருவாங்க. ஓகே. ஸோ இப்போ கூட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல கூட இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல வீடியோ பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இப்போ கவனிங்க 5th கொஸ்டின். The length of a minute hand of a clock is 14 centimeter. Then the area swept by minute hand in 1 minute அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு லென்த் ஆஃப் மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கேட்டிருக்கிறது என்ன கேட்குறாங்க? ஏரியாஸ் பை மினிட் ஹேண்ட் இன் 1 மினிட். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் எ செக்டர். ஸோ ஏரியா ஆஃப் எ செக்டர் உங்களுக்கு ஃபார்ம்ல என்னது? ஸோ தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் தான் போட போறேன். ஸோ ஆங்கிள் டிஸ்கிரைப்டு பை, ஸோ டோட்டல் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஸோ ஆங்கிள் described by minute hand. ஓகே. ஸோ மினிட் ஹேண்ட் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ் இருக்கும். அப்போ 60 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை டிகிரி வரும்? 360 டிகிரி வரும். ஓகே. 60 மினிட்ஸ்க்கு 360 டிகிரி. அப்போ 1 மினிட்டுக்கு உங்களுக்கு என்ன வரும்? இந்த 1 மினிட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா இடத்துலயும் 1 மினிட் வச்சு தான் நம்ம போட போறோம். ஸோ 1 மினிட்டுக்கு 360 டிவைடட் பை 60 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும்? 6 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு 6 டிகிரி. இப்போ வந்து நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? ஸோ தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ தீட்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணிட்டோம். 6 டிவைடட் பை 360 இன்டூ பை 22/7 இன்டூ ரேடியஸ் 14 இன்டூ 14. ஓகே. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 60. அகெயின் கேன்சல் பண்ணோம்னா ஸோ 2. ஸோ திருப்பி கேன்சல் பண்ணோம்னா 30. அகெயின் 7 2s are 14, 15 2s are 30. அவ்வளவுதான், வேற எதுவும் முடியாது. ஸோ 22 into 7 154 divided by 15. ஓகே. ஸோ அப்போ இதை வச்சே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 15 into 10 தான் 154 வரும். ஸோ 10க்கு அப்ராக்சிமேட்டா வர வேல்யூ எங்க வருதுன்னு பாருங்க, இங்க தான் வருது. ஸோ நீங்க அக்யூரேட்டா வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சு எம்சிக்யூஸ்ல, ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது. ஸோ நீங்க கரெக்டா போட்டு வந்தீங்க அப்படின்னா பாதியிலே கூட உங்களால ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க டைரக்டாவே செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 154 டிவைடட் பை 15 போட்டீங்கன்னா 10 into 15 150. ஸோ 0.0 வரும். ஸோ 10.2 அடுத்து 7. ஸோ அப்போ 10.27 தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே. ஸோ புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A pendulum swings through an angle of 60 degree and describe an arc of 8.6 meter. ஓகே. ஒரு பெண்டுலம் இருக்கு. ஸோ அதோட ஸ்விங்ஸ், அதோட ஆங்கிள் உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? 60 டிகிரி. அண்ட் டிஸ்கிரைப் an arc of 8.8 centimeter in length. ஓகே. ஸோ தென் த லென்த் ஆஃப் ஏ பெண்டுலம். லென்த் ஆஃப் பெண்டுலம்னா இங்க கேட்கறாங்க. லென்த் ஆஃப் பெண்டுலம் இஸ் அப்படின்னு கேட்கறாங்க.
ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா எழுது. ஸோ தீட்டா வந்து நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, 60 டிகிரி. ஓகே. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரினா ஃபர்ஸ்ட் லென்த் தான் கேட்கறாங்க, ஏரியா கிடையாது. கொஸ்டினை கிளியரா பார்க்கணும். ஏரியானா தான் தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ லென்த் ஆஃப் செக்டர் வரும்போது தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர், இதான் ஃபார்முலா. ஸோ லென்த் ஆர் பெரிமீட்டர் ஆஃப் செக்டரோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஓகே. ஸோ இப்போ லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 8.8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தீட்டா என்னது உங்களுக்கு 60 டிவைடட் பை 360 into 2 into 22 by 7 into radius. So radius என்னன்னு தெரியாது. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கொஸ்டின்ல ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் ஏ பெண்டம். ஸோ அப்போ தட் மீன்ஸ் ரேடியஸ் தான் கேட்கறாங்க. ஏன்னா இதுதான் நமக்கு லென்த், ஆர் தான் ரேடியஸ். ஸோ இப்போ இதுல 0 0 1 6. ஸோ அடுத்து என்ன வரும், 1 2 2 3 2 6. ஸோ அப்போ r is equal to 8.8. ஸோ இந்த 3 வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். into 22 by 7 வந்து 7 by 22. ஓகே. ஸோ அப்போ 22 into 4 வந்து 88. ஸோ 22 into 0.4. 0.4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8.8 இருக்கும். 7 3s are 21. ஸோ 21 into 4 வந்து 84. பட் 21 into 0.4 வந்து 8.4 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ரேடியஸ். ஸோ அப்போ ஆன்சர் 8.40 சென்டிமீட்டர். புரியுதா பாருங்க. It's a 7th question. In a circle of radius 42 centimeter, an arc subtends an angle of 60 degree at the center, then the length of arc கேக்குறாங்க. So same போன கொஸ்டின் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் தான் கேட்கறாங்க. ஸோ தீட்டா என்னது 360 டிகிரி. ரேடியஸ் வந்து 42. அப்போ லென்த் ஆஃப் ஆர்க் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இதான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன நமக்கு, ஆர்க் லென்த் ஆஃப் ஆர்க். ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஈக்குவல் டு, so formula theta by 360 into 2 pi r into 2 pi r. So theta ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. So 60 degree. So 60 divided by 360. So 2 into 22 by 7 into radius என்னது 42. So cancel பண்ணோம்னா 6 1 3 1 7s are 7 6 7s are 42 1 3s are 3 2 3s are 6. So அப்ப 22 into 2 44 centimeter. So அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் எ ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண பாருங்க, பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டர் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்றது பாருங்க. ஸோ ஒரு சர்க்கிள், ஸோ இது செக்டர். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு செக்டர் இந்த பார்ட். அப்போ ஒரு செக்டர் அப்படின்னா இந்த செக்டரோட பெரிமீட்டர் என்ன வரும், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது வந்து லென்த் ஆஃப் ஆர்க். ஸோ அப்போ 2 ரேடியஸ் பிளஸ் லென்த் ஆஃப் ஆர்க் வந்து தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஓகே. ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் செக்டர் ஈக்குவல் டு, ஸோ ஆர் பிளஸ் ஆர் ரெண்டு ரேடியஸ், லென்த் ஆஃப் ஆர்க். லென்த் ஆஃப் ஆர்க்ன்றது தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஓகே. ஸோ இப்போ ஆர் பிளஸ் ஆர், ஆர் பிளஸ் ஆர் என்னது உங்களுக்கு 2 ரேடியஸ். ஸோ ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 7 பிளஸ் 7 பிளஸ் தீட்டான்றது என்னது 45. ஸோ 45 டிவைடட் பை 360 இன்டூ 2 இன்டூ 22 பை 7 இன்டூ ரேடியஸ் வந்து 7. ஸோ 45 கேன்சல் பண்ணுங்க. 9 5s are 45, 7 5s are 35, 2 5s are 10. So 1 9s are 9, 8 9s are 72. So 14 plus again இங்க கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8. Okay. 14 plus 22 into 7, 154 divided by 4 into 7, 28. Sorry. So 154 divided by 28. So 14 plus 154 28 ஆல டிவைட் பண்ணுங்க.
ஸோ 28 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 28 into 5 போட்டிங்கன்னா 40, 5 to 13 40. So 5 போட்டிங்கன்னா 140. So 14. So point again 5. So 140. So அப்போ 14 plus 5.5. So அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 19.5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? பெரிமீட்டர். ஆர் இல்ல பெரிமீட்டர் ஆஃப் செக்டர். ஓகே, அப்போ 19.5 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ தான். புரியுதா பாருங்க.